குரூப் டி எக்ஸாம் 2026 சயின்ஸுக்காக ஒரு கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். கெமிஸ்ட்ரியில வந்து இது கடைசி வீடியோ. ஆல்ரெடி என்னென்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா, ஸ்டேட் ஆஃப் மேட்டர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம், பீரியாடிக் டேபிள், ஆசிட், பேஸ், சால்ட், மெட்டல், நான் மெட்டல், கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த 6 டாபிக்மே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலா இருக்கிறது இந்த கார்பனோட காம்பவுண்ட்ஸ். நான் பிசிக்ஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இன்வென்ஷன் டிஸ்கவரி தனியா லேர்ன் பண்ணிருப்போம். பட் இருந்தாலும் வந்து எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா, அதாவது ப்ரீவியஸ் இயர்ல தனியா கேட்கல. இந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டத்துல நிறைய வந்து என்னன்னா தியரி இருக்கும். அதாவது சயின்டிஸ்ட் வந்து என்னன்னா நிறைய வந்து ரூல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட கேள்விலாம் வர்றதுனால இதை தனியா வந்து நம்ம என்னன்னா பார்க்கணும் அவசியம் கிடையாது. கெமிஸ்ட்ரியின் எவ்ரிடே லைஃப் வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ்லேயே அட்டாச்சா வந்துடும். அண்ட் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஸோ அதனால தனியா அதுக்குன்னு தேவை கிடையாது. அதனால என்னன்னா இது லாஸ்ட் வீடியோ கெமிஸ்ட்ரியில. ஆல்ரெடி ஒவ்வொரு டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணது பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலன்னா கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம்னா அடுத்து பயாலஜி தான். சரி, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே குரூப் டில கேட்ட கேள்வி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். ஸோ டெஸ்ட்டுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 7871385142 இந்த நம்பருக்கு வந்து நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா பர்சனலா வந்து கைட் பண்ணுவேன். சரி, ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டாபிக் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வந்து டஃபா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கும். ஏன்னா கெமிஸ்ட்ரியில கார்பன் சம்பந்தப்பட்ட அதுவும் பர்டிகுலரா ஹைட்ரோ கார்பன் ரிலேட்டடா நம்ம பார்ப்போம். அதுல ஒரு மாதிரி வந்து என்னன்னா இது புரியாத மாதிரி இருக்கலாம். பட் இருந்தாலும் என்னன்னா நீங்க படிச்சுதான் ஆகணும். இதை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது. கேள்வி பாருங்களேன். விச் ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் ரிலேட்டட் டு த வெர்சடைல் நேச்சர் ஆஃப் த கார்பன். என்ன சொல்றாங்க? கார்பனோட பல்துறை தன்மையுடன் தொடர்பு இல்லாத கூற்று எது அப்படின்னு சொல்றாங்க. கார்பன்னாவே அதுக்கு என்னன்னா ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு வெர்சடைல் நேச்சர் இருக்கு. அது எது வராது அப்படின்னு வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன். கேன் ஹாவ் அ சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டெட்ராவேலன். டெட்ராவேலன் 4 இணைத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கேட்டனேஷன். கேட்டனேஷன் என்பது ஒரு பண்பு. எல்லாமே நம்ம டீட்டெயிலா இதுக்கப்புறம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். தமிழ்ல வந்து சங்கிலி தன்மை அப்படின்னு சொல்றது. அடுத்து இட் கேன் பாண்ட் அயனிக்கலி, அதாவது அயனி பிணைப்பை வந்து உருவாக்க முடியும். இப்ப இதுல எது தப்புன்னா இந்த ஆப்ஷன் டி தான். ஏன் தப்பு நான் முதல்ல வந்து உங்களுக்கு சொல்றேன். அயனி பிணைப்புனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் கார்பனுக்கு அதுக்கும் உள்ள தொடர்பு உங்களால என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்கிற முடியும். உனக்கு நல்லா கவனிங்க. அயனி பிணைப்புக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து சக பிணைப்பு, கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அயனி பிணைப்புல என்ன நடக்கும்னா எலக்ட்ரானோட மாற்றம் வந்து என்ன இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும்னு சொல்லுவாங்க. சகப்பிணைப்பு கோவலன்ட் பாண்ட்ல எலக்ட்ரானோட ஷேரிங் இருக்கும். ரெண்டுக்கும் மைனூட் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இதுல டிரான்ஸ்ஃபர் இருக்கு, இதுல ஷேரிங் அப்படின்னு இருக்கு. பர்டிகுலரா இதுல சம்பந்தப்பட்ட தனிமங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்ட் நான் மெட்டல் வரும். இதுல நான் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் வந்து வரும். இதுல எலக்ட்ரான் என்ன பண்ணப்படுது? டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. இதுல எலக்ட்ரான் வந்து நான் ஜஸ்ட் ஷேர் மட்டும் தான் பண்ணிக்கிறேன். நான் வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல டைப் ஆஃப் பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா அயன்ஸ், அதாவது கேஷன் அண்ட் ஆனியன், நேர்மின் அண்ட் எதிர்மின் அயனிகள் அப்படின்னு சொல்றது. இதுல மாலிகுல்ஸ், மூலக்கூறுகள். பாண்டோட ஸ்ட்ரென்த் இதுல ரொம்ப ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இதுல எலக்ட்ரானோட அட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பொறுத்தளவுக்கு இதுல ஹையா இருக்கும், இது யூஸ்வலி வந்து லோவா இருக்கும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு இதுல கண்டக்ட் எலக்ட்ரிவிட்டி இன் மோல்டன் இல்ல அக்வா ஸ்டேட்ல. இது டஸ் நாட் வந்து கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. சால்யூபிலிட்டி இன் வாட்டர் வந்து மோஸ்ட்லி சால்யூபிளா இருக்கும், இது மோஸ்ட்லி இன்சால்யூபிளா இருக்கும். பிசிக்கலோட ஸ்டேட் இது வந்து ஹார்டான கிறிஸ்டலின் சாலிடா இருக்கும், இது கேஸ், லிக்விட், சாஃப்டான சாலிடா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் ஆக்சைடு இதெல்லாம் வரலாம். இதுல வாட்டரு, கார்பன் டை ஆக்சைடு, அதே மாதிரி ஆக்சிஜன், CH4 மீத்தேன் இதெல்லாம் வரும். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்னன்னா அந்த டேபிள் வந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டேன். சொல்லும் போது உங்களுக்கு என்னன்னா என்ன சார் ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கலாம். பட் இது என்ன பண்ணலாம்னா அனிமேஷன்ல வந்து பார்க்கலாம், உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அது ஒன்றும் கிடையாது, சிம்பிளா இருந்தா. நல்லா கவனிங்களேன். இதுல என்ன இருக்கு? சோடியம் இருக்கு அண்ட் வந்து ஒரு சைடுல குளோரைட் இருக்கு, ரைட்டா? அகைன் ஒரே நிமிஷம். இப்ப பாருங்க.
சோடியம் இருக்கு, குளோரைட் இருக்கு. இங்க இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நல்லா பொறுமையா கவனிங்களேன். இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க போதா? அப்ப என்னது எலக்ட்ரானோட டிரான்ஸ்ஃபர் இருக்கு இந்த இடத்துல. எலக்ட்ரானோட டிரான்ஸ்ஃபர் இருந்து என்ன ஆகிறது 2 சேர்ந்துக்கிறது. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்றது. எலக்ட்ரானோட டிரான்ஸ்ஃபர பார்க்கிறது அயனி பிணைப்பு. அதே இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, எலக்ட்ரானோட ஷேரிங் இருக்கு. நல்லா கவனிங்க. இதுல எலக்ட்ரான் என்ன பண்ணப்படுதுன்னா, ஷேர் பண்ணப்படுது ரைட்டா. விட்டுட்டு போகல. எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா, ஷேர் பண்ணப்படுது. அப்ப எலக்ட்ரான் ஷேரிங்ல இருந்துச்சுன்னா, அது என்னன்னா, கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்றது. இதுக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஆட்டம், கார்பனோட ஆட்டம், மீத்தேனு, வாட்டரு, குளோரினு இந்த மாரி எல்லாமே என்னன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்னன்னா, கோவலன்ட் பாண்ட் சகப்பிணைப்பு. இது வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப ஸ்டேட்மென்ட்க்கு வாங்க. நான் என்ன சொன்னேன்? கார்பன் அப்படின்னாவே வந்து அது கோவலன்ட் பாண்ட். இது வந்து என்னன்னா, மனப்பாடம் கூட பண்ணிக்கங்க. கார்பன் அப்படின்னாவே உங்க மைண்டுக்கு என்ன வரும்னா, கோவலன்ட் பாண்ட் வரணும். ஸோ கார்பன், கோவலன்ட், சி வந்து வரணும் அப்படின்னு வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அதனால என்ன வராது? அயனி பிணைப்பு வராது. இந்த மிச்சம் இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். பட் இதுக்கப்புறம் நெறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது, நெறைய கேரக்டர் வந்து கார்பன பத்தி லேர்ன் பண்ணுவோம். அந்த இடத்துல உங்களுக்கு நான் டீட்டெயிலா வந்து இந்த மிச்சம் இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திறேன். சரி அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். The covalent bonding behavior of the carbon compound correspond to which of the following characteristic of these compound? அதாவது உனக்கு இப்ப டேபிள் பார்த்தோமா? அந்த டேபிள்ல என்னன்னா, கார்பனோட சேர்மங்களோட இணைப்புத்தன்மை, இணைப்போட பிணைப்புத்தன்மை கீழ்க்கண்ட எந்த பண்புகளுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. கார்பன் அப்படின்னு வந்தாவே அதுல என்ன சொல்றேன்? லோவான மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். எங்க பார்த்தோம்னா, இங்க தான் பார்த்தோம். அது நல்லா கவனிங்களேன். மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பொறுத்தளவுக்கு எது வந்து அயனி பிணைப்பு இருக்கோ அதுக்கு வந்து ஹையா இருக்கும். எதுக்கு வந்து சகப்பிணைப்பு இருக்கோ அதுக்கு வந்து யூசுவலி லோவா இருக்கும். அப்ப கார்பன் என்பது என்னன்னா, இது வந்து என்னன்னா சகப்பிணைப்பு. அப்ப சகப்பிணைப்பு இருக்கிற ஒண்ணுக்கு என்ன இருக்கும்? லோவான மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கு ரைட்டா? சரி. 3 வாட் டைப் ஆஃப் பாண்டிங் எக்ஸிஸ்ட் இன் மோஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்? கரிமச் சேர்மங்கள். கார்பன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, கரிமச் சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம பார்க்கிறது என்னன்னா, கோவலன்ட் பாண்ட் தான். அடுத்து கார்பன் ஃபார்ம் மெனி காம்பவுண்ட். ஸோ கார்பன் ஏன் பல சேர்மங்களை வந்து உருவாக்கிறது. அதாவது உலகத்துல நெறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கார்பன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஈவன் நம்ம நிலக்கரி, பெட்ரோல் எவ்ரிதிங் நம்ம என்ன எடுத்து பார்த்தாலும் கரிம சேர்மங்கள் அப்படின்னு வந்தாவே கார்பன் இல்லாம வந்து எதுவுமே இருக்காதுன்னு சொல்றது. அப்ப நெறைய காம்பவுண்ட், நெறைய சேர்மங்கள உருவாக்குனா அதுக்கு ஏதோ ஒரு பண்பு இருக்குப்பா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்களா? அது என்ன பண்பு? அதான் வந்து கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நான் அழகா புரிய வச்சிருப்பேன். அதாவது என்னன்னா, கார்பனுக்கான வந்து பண்புகள் அப்படின்னு இருக்கும். அதுல முக்கியமானது என்ன சொல்லுவாங்கன்னா, கார்பன் ஆனது ஒரு செயின வந்து ஃபார்ம் பண்ணுங்கப்பா. லாங்கான செயின். அதாவது கார்பன், கார்பன், கார்பன் சொல்லிட்டு அது பாட்டுல என்னன்னா, செயின வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா, கார்பனுக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. மிச்சம் எந்த தனிமத்துக்கும் இருக்காது. அப்படி அந்த லாங் செயின உருவாக்குதா, அதுக்கு ஒரு பேரு சொல்றாங்க. அது பேரு என்ன? கேட்டனேஷன் அப்படின்னு சொல்றது. தமிழ்ல சங்கிலியாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சங்கிலி போல என்ன ஆயிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க. கார்பன் ஒரு பாட்டுல ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருக்குன்னு சொல்லுது. இதுதான் அதோட கேரக்டரே. அப்ப என்ன சொல்லலாம்? கேட்டனேஷன் அண்ட் டெட்ரா வேலன்சி. அதாவது ஒரு சங்கிலி அமைப்ப உருவாக்குதுன்னா, அதுக்கு ஏதோ ஒண்ணு வந்து என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது என்னன்னா 4 இணைத்திறன். வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தனிமத்தோட கடைசி கூட்டுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். அந்த தனிமத்துல கடைசி கூட்டுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கோ, அத பொறுத்து தான் அந்த தனிமம் வந்துன்னா அடுத்த தனிமத்துக்குடன் சேருமா, சேராதா அப்படின்னு வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. கார்பனுக்கு வந்து 4 இருக்கறனால, கார்பனுக்கு 4 வந்து கடைசி கோட்டுல இருக்கனால, அது என்ன பண்ணக்கூடியதுன்னா, அடுத்த தனிமத்து கூட ஈஸியா வந்து என்னன்னா சேரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இவன் நீங்க பார்க்கலாம். இதுதான் கேட்டனேஷன்ஸ். இந்த மாரி என்னன்னா, நெறைய வந்து என்னன்னா உருவாக்கி போகுமா. அடுத்து கார்பனோட அல்லோட்ரோப்பு என்ன? அப்படின்னு கேட்கிறாங்க. இது நம்ம ஃபண்டமெண்டல். உங்களுக்கு கிளாரிட்டியா சொல்லியிருப்பேன். இந்த ஸ்லைடு எல்லாமே நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் என்ன எடுத்தனோ அதான் குடுத்துருக்கேன். ஏன்னா என்னோட கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியணும். அதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்க. அல்லோட்ரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேம் எலிமெண்ட் தான். கார்பன் தான். ஆனா என்னன்னா பிசிக்கல் ஸ்டேட் நல்லா கவனிங்க. சேமான எலிமெண்ட் சேமான பிசிக்கல் ஸ்டேட் தான். ஆனா டிஃபரண்டான ஃபார்ம கொண்டிருக்கும். அதாவது மறு வச்ச மாரி வந்து நான் அலர்ப்பேன். அந்த மாரி இருக்கிறது தான் வந்து கார்பனோட இதுல இருந்து நெறைய பார்க்க முடியும். புற வேற்றுமைகள் அப்படின்னு தமிழ்ல சொல்றது.
அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஃபைட்டு, டைமண்டு அண்ட் வந்து ஃபுல்லரின். இந்த 3யும் என்ன பண்ணிக்கணும்னா மைண்ட்ல வச்சுக்கணும். அல்லோட்ரோப் கார்பனோட புற வேற்றுமைகள் அப்படின்னு வந்துட்டாவே இந்த 3. ஒண்ணு கிராஃபைட்டு, ஒண்ணு டைமண்டு, இன்னொன்னு ஃபுல்லரின். அப்ப இத வச்சுப்பாங்க. டைமண்ட் பார்த்தோனே இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்ததுன்னு போயிடலாம். அடுத்து கோவலன்ட் பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை. கோவலன்ட் பாண்ட்னா என்ன சொல்லிட்டேன்? இதுல எலக்ட்ரான் ஆனது என்ன பண்ணப்படும்? ஷேர் பண்ணப்படும். டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படாது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஏன்னா இது எல்லாமே எக்ஸாம்ல கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுரும். கரெக்ட்டா நம்ம லேர்ன் பண்ணிட்டு போவோம். அப்ப அந்த இடத்துல எக்ஸாம் ஹால்ல தான் நமக்கு டவுட் வரும். இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வருமா? இல்ல ஷேரிங் வருமா? அப்படின்னு டவுட் வரும். பட் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கூட வச்சுக்கங்க. கோவலண்ட் கோவமா போறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா போயிட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. சம்திங் ஏதாவது ஒண்ணோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஆப்ஷன் பி தான் வரும். ஸோ அந்த டேபிள் தான் அங்கேயும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம பேசிக் பார்த்தோம்ல அதோடது. அடுத்து வாட் ஆர் த டூ மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கார்பன் தட் கான்ட்ரிபியூட் டு த வெர்சடைல் நேச்சர் அண்ட் த அபிலிட்டி டு ஃபார்ம் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட். அதாவது கார்பன் அப்படின்னாவே அதோட கேரக்டர் என்ன தன்மை இருக்குன்னா இந்த கேட்டனேஷன் அண்ட் வந்து டெட்ரா வேலன்ஸ் தான். இதை வச்சு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால இது என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து கரெக்டா புரியணும். ஆன்சர் ஏ தான் வரும். இதோட வெர்சடைல் நேச்சர்னாவே என்ன அப்படின்னா கேட்டனேஷன் சங்கிலி அமைப்புக்கான பண்பு தான். ஸோ இப்போ இந்த 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பண்ணா நீங்க பண்ணணும். இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து பண்ணுங்க. எதுக்காக உங்களை பண்ண சொல்றேன்னா இது எல்லாமே சேம் பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் வரதுனால கொஞ்சம் நீங்க என்னன்னா பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் என்ன நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களையும் நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் கொடுத்துருக்கேன். அடுத்து 8th பாருங்களேன். which of the following chemical formula of fullerene கார்பனோட அல்லோட்ரோப். ஃபுல்லரின் வந்து நான் சொல்லிட்டேன். கார்பன் அல்லோட்ரோப்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். பட் அதுல கெமிக்கல் ஃபார்முலால எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கார்பன் தான். பட் கார்பன் எத்தனை கார்பனை கொண்டிருக்குன்னா 60 கார்பனை கொண்டிருப்பான். இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு பந்து மாதிரி ஃபுட்பால் மாதிரி வந்து இருக்காது. C60 இது அதிகமான எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க. C60 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது எல்லாமே லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பார்த்தோன்னே ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் தான். டக்குன்னு பார்த்து ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து வாட் இஸ் த ஐயூபேக் ரூல் ஃபார் ரைட்டிங் எலிமெண்டோட சிம்பிள்? அது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு தனிமம் இருக்கு. ஒரு தனிமத்துக்கான பேர் வந்து வைக்கிறாங்களா? இப்ப மீத்தேன், புரோப்பேன், பியூட்டேன் இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இந்த பேரெல்லாம் யார் வச்சிருப்பா அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். இந்த ஆர்கனைசேஷன் யாருன்னா, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இவங்க தான் என்னன்னா, ஒரு தனிமத்துக்கு பேர் வைக்கணும்னா இவங்களோட அப்ரூவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி பேர் வைக்கணும்னா என்னன்னா இவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே என்னன்னா, நம்ம இங்க பார்க்க போறது இல்ல. ஏன்னா இது நிறைய வந்து கான்செப்ட் இருக்கு. எல்லாமே நான் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பேர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் இருக்குன்னு வச்சுக்கலேன். மீத்தேன் இருக்கு. இதுல எப்போதுமே என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். மிச்சது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும்னு சொல்றது. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸஸ், செகண்ட்ல என்னன்னா லோவர் கேஸ்ல இருக்கும். இந்த ஃபார்மேட்ல தான் என்ன பண்ணா ஒரு மூலக்கூறு வருது. அதாவது கார்பன் சம்பந்தப்பட்ட இல்ல ஹைட்ரோ கார்பன் சம்பந்தப்பட்ட ஏதாவது வைக்க போறோம்னா இந்த மாதிரி வைக்கணும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான். கொஞ்சம் பேசிக்கா தான் கேட்டிருக்கேன். ஒரு தனிமம் இருக்கு. அதோட சிம்பிளுக்கு ஐயூபேக் சொன்ன ரூல் என்ன அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் என்னன்னா கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹைட்ரோ கார்பனை என்ன எப்படி பேர் வைக்கிறாங்க, ஒவ்வொரு பேருக்கு என்ன வந்து அதுக்கான மீனிங் எல்லாமே சொல்லியிருப்பேன். அவர்கள் வச்சுக்கணும். அடுத்து வாங்க. which of the following is a characteristic reaction of saturated hydrocarbon? ஹைட்ரோ கார்பன் ஒண்ணும் கிடையாது. அதாவது கார்பன் தான் அதுல ஹைட்ரஜன் சேர்ந்துருச்சுன்னா அதான் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கேள்வி என்ன? சாச்சுரேட்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து இருக்கான். சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் ஒண்ணும் கிடையாது. நல்லா கவனிங்களேன். ஹைட்ரோ கார்பன் என்ன சொன்னேன்? ஒரு காம்பவுண்டு அதுல என்ன இருக்குன்னா ஒன்லி கார்பனும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஹைட்ரோ கார்பன் சொல்லுது. இதுல டைப்ஸ் இருக்கு. இந்த டைப்ஸா ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா சாச்சுரேட்டட், இன்னொன்னு அன்சாச்சுரேட்டட். சாச்சுரேட்டட்னா திருப்தியான, அது நிம்மதியா இருக்கம்பா அப்படின்னு. அது எதுல இருக்குன்னா சிங்கிளான நல்லா கவனிங்க, சிங்கிள் பாண்ட் இருக்கும். இதுலன்னா கார்பன் ஆட்டத்துக்கு. ஸோ கார்பன் என்ன நிறைய செயினை உருவாக்கக்கூடியதா இருக்கும். பட் அதுல சிங்கிள் பாண்டு கொண்டிருக்கும். எதுனா சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். பட் அதே அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட என்ன பண்ணிட்டுனா பாண்டை கொண்டிருக்கும். இதுலன்னா கார்பனோட ஆட்டம்ல. சாச்சுரேட்டட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆல்கேன் சொல்லுவாங்க.
அன்சாச்சுரேட்டடுக்கு வந்து ஆல்கீன் அண்ட் ஆல்கைன் அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு. ஏன்னா இத வச்சு தான் என்ன பண்றாங்க நெறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால தான். இப்போ வாங்க. சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனுக்கான கேரக்டரிஸ்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரியாக்ஷன்னா, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதாவது மாற்று வினை அப்படின்னு சொல்றது. அது என்ன சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னா உனக்கு தெரியாது. இப்ப நல்லா கவனிங்களேன். ஒரு இத சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, சிங்கிள் பாண்ட கொண்டிருக்குன்னு சொல்லிட்டேனா, இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா இருக்கு. இப்ப இதோட கேரக்டர் என்ன சொல்றாங்க? மாற்று வினைன்னு சொல்றாங்க. ஏன் மாற்று வினைனா, அது ஒரே ஒரு ஆட்டம் தானே கொண்டிருக்கு. அதாவது ஹைட்ரஜன். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் தான் வந்து என்ன கொண்டிருக்கும். இப்போ ஒரே ஒரு ஆட்டத்த மட்டும் ஹைட்ரஜன் வந்து கொண்டிருக்கும்போது, அது என்னன்னா, ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாற்றப்படும். ரொம்ப ஃபாஸ்ட்டா மிச்சத்தோட கம்பேர் பண்ணும்போது. அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனோட கம்பேர் பண்ணும்போது இது என்ன அப்படின்னா, ஈஸியா என்ன பண்ண முடியும்னா, அனதர் ஆட்டத்தால மாற்றப்படும் அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். மீத்தேன் இருக்கு, குளோரின் இருக்கு. இது என்ன குளோரோ மீத்தேன். இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த மீத்தேன் என்பது என்னன்னா, மீத்தேன் அப்படின்னு வந்துட்டாவே, இது வந்து சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். அதாவது ஒன்லி சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கும். இது என்ன பண்ணும் ஈஸியா வந்து மாறிக்கிறோம். அதாவது இந்த குளோரின் கூட மாறி ஒரு புது இது வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது. அப்ப சப்ஸ்டிட்யூட்டா என்ன பண்ணிதுன்னா, மாறி போயிருது ரைட்டா? அதனால தான் என்னன்னா சாரி இந்த இதுக்கான கேரக்டர் என்ன சொல்றாங்கன்னா, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் இந்த ஆப்ஷன்ல இருக்கிற நியூட்ரலைசேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இது நம்ம ஆசிட் பேஸஸ் சால்ட் லேர்ன் பண்ணியிருப்போம். ஆசிடும் பேஸும் சேரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு சால்ட் அதோட சேர்த்து வந்து வாட்டர் கிடைக்கும். இந்த மாரி நடக்கிற வந்து அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன் எதுல பார்க்கும்னா, அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். பாலிமரைசேஷன் ஒண்ணும் கிடையாது. பாலிமரோட ஃபார்மேஷன்ஸ். அதனால இந்த 3 ஆப்ஷனும் வராது. எது கரெக்ட்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். ரைட். அடுத்து போலாம். CH3 whole power 3 CCH3 represent the structural formula of which one of the following organic compound? நல்லா கவனிங்க. நிறைய எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. ஒரு ஃபார்முலாவை கொடுத்துட்டு அதோட பேர் என்னப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு எப்படி வந்து பேர் வைக்கிறாங்க, எப்படி பேர் வந்து கண்டுபிடிக்கணும், அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, லேர்ன் பண்ணிக்கிற போறோம். நல்லா கவனிங்க. இது தெரியணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியணும். ஒரு நார்மலா ஒரு வந்து என்னன்னா ஹைட்ரோ கார்பனுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு தெரியணும். 2ஆ பிரிப்பாங்க. ப்ரிஃபிக்ஸ் அண்ட் வந்து சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்ல என்னன்னா, கார்பனோட எண்ணிக்கையை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. இப்ப கார்பனோட எண்ணிக்கை 1 தான் இருந்துச்சுன்னா மெத்துன்னு சொல்லணும். 2 இருந்துச்சுன்னா எத்து, 3னா ப்ரோப், 4னா பியூட், 5னா பென்ட், 6னா ஹெக்ஸ், 7னா கெப்ட், 8னா ஆக்ட். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சஃபிக்ஸ பொறுத்தளவுக்கு என்னன்னா, அது கார்பனானது மிச்சம் இருக்கிற ஹைட்ரஜனோட சிங்கிள் பாண்ட்ல இருந்துச்சுன்னா ஏன் அப்படின்னு சொல்லணும். டபுள் பாண்ட்ல இருந்துச்சுன்னா ஈன் அப்படின்னு சொல்லணும். ட்ரிபிள் பாண்ட்ல இருந்துச்சுன்னா ஐன் அப்படின்னு சொல்லணும். இத நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் ரொம்ப வந்து நான் பொறுமையா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்து போறேன். சரி இப்ப என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக CH4 எடுத்துக்கலாம். CH4 என்ன? மீத்தேனா? CH4 மீத்தேன். இப்ப எப்படி இதுக்கு மீத்தேன் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமே. அதாவது என்ன? CH4 இதோட கெமிக்கல் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, C இருக்கும். C ஆனது என்ன? அதோட வேலன்சி. கடைசி கூட்டுல 4 எலக்ட்ரான் இருக்கும். இப்ப 4 விதமானது உருவாக்கும். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இங்க இருக்கும். இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். இப்ப நான் என்ன சொன்னேன்? முதல்ல ஒரு பேர் வைக்க போறாங்கன்னா, கார்பனோட எண்ணிக்கையை பார்க்கணும். கார்பன் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அப்ப ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சுன்னா மெத் அப்படின்னு வைக்கணும் ரைட்டா? இப்ப என்ன பண்ணணும்? எல்லாமே சிங்கிள் பாண்ட்ல தான் இருக்கும். எல்லாமே சிங்கிள் பாண்ட்ல தான் இருக்கும். அப்ப சிங்கிள் பாண்ட்ல இருக்கனால ஏன்? அதனால இதுக்கு என்னன்னா, மெத்தேன் அப்படின்னு பேர் வந்திருக்கு ரைட்டா? இது வந்து என்னன்னா பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். அதனால சொல்றேன். சரி. இப்ப இங்க வாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? கார்பனோட எண்ணிக்கை வந்து கூட்டணும் ஃபர்ஸ்ட் ரைட்டா? இப்ப இங்க வந்து ஒரு CH3 அதாவது இது ஹோல் பவர்ல இருக்கனால நம்ம மெயினான இருக்கிறது மட்டும் எடுக்கணும். இங்க ஹோல் பவர் 3 CH3 ஹோல் பவர் 3 இருக்கனால அப்ப மறுபடியும் இங்க வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா வேணும் அப்பெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. மெயினா இருக்கிற கார்பனை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ மெயினா இருக்கிற கார்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. மெயினா இருக்கிற கார்பன் பார்த்தா இங்க ஒரு சி, இங்க ஒரு சி, இங்க ஒரு சி. அப்ப 3 கார்பன் இருக்கு ரைட்டா மெயின் இதுல. அப்ப 3 கார்பன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரொப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கண்டிப்பா என்ன அந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுல ப்ரொப்புன்னு அப்படின்னு ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல ப்ரொப்புனே கிடையாது. இங்கேயும் ப்ரொப்புனே கிடையாது. 2 எலிமினேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துலயும் ப்ரொப்பேன் இருக்கு, இங்கேயும் ப்ரொப்பேன் இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்னன்னா, சிங்கிள் பாண்டா இல்ல டபுள் பாண்டா நமக்கு வந்து கன்ஃபியூஷன் தேவையில்ல. ஏன்னா இங்க அவன் ஏன்னு 2லயும் சேமா தான் குடுத்துட்டான். இப்ப என்ன பண்ண அடுத்த லைனுக்கு வாங்க.
சோ அடுத்த லைன்ல நம்ம பார்த்தோம்னா இங்கேயும் டைமெத்தேன் இருக்கு, இங்கேயும் டைமெத்தேன் இருக்கு. இது எப்படி வந்திருக்குன்னா, அதாவது இங்க உள்ள கறக்கிறது பார்த்தீங்களா? இந்த உள்ள கறக்கல இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, CH3 இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன மாரி இருக்குன்னா, ஒரு கார்பன் இருக்கும். அத சுத்தி 4 இதுல CH3 இருக்கும். இந்த இடத்துல CH3 இருக்கும். இந்த இடத்துல CH3 இருக்கும். இந்த இடத்துல CH3 இருக்கும். இந்த மாரி என்னன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கும். அப்ப என்ன மீனிங்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன மீனிங் அப்டின்னா, அதாவது கம்ப்ளீட்டா அந்த என்டயர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சருமே எந்த மாரி இருக்கும்னா, இந்த மாரி வந்து பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இப்ப அந்த CH3 ஹோல் பவர் 3ன்னு சொன்னேனா, ஆல்ரெடி ஒரு CH3 போயிட்டா மிச்சம் எத்தன இருக்கும்? CH3 இன்னொரு CH3 2 டைம் வரும் ரைட்டா? அப்ப அந்த குரூப்ல 2 இருக்கு. சோ டைன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 2 இது வரும். நார்மல் இது போக இன்னொரு இது இல்லன்னா 2 இது இருக்கும். சோ அதனால என்ன? அந்த CH3 குரூப் வந்து மெத்தில் அப்படின்னு சொல்றது. சோ அப்ப 2 டைம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கனால அத மெத்தில் குரூப்ன்னு சொல்றது. ஆல்ரெடி புரோப்பேன் சொல்லிட்டோம். அதனால என்ன வரும்? 3 கார்பன் இருக்கனால புரோப்பேன். டைமெத்தில் புரோப்பேன் இது வரும். இதுல டைமெத்தில் புரோப்பேன் இது வந்து பார்த்துட்டோம். அதோட சேர்த்து இப்ப 2,2 இல்ல 2,3 அப்படின்னு ஒரு டவுட்டும்ல. 2,2 இல்ல 2,3 அது என்னன்னு வந்து பார்த்தரலாம். அது ஒண்ணும் கிடையாது. அதாவது நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல இருக்கிற அந்த மெத்தில் குரூப் எந்த இடத்துல? இங்க இருக்கிற அந்த மெத்தில் குரூப் எதோட அட்டாச்ட் ஆயிருக்கு? இந்த செகண்ட் கார்பன் இருக்கா? இதோட தான் இது வந்து அட்டாச்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன அந்த மெத்தில் குரூப் ஆனது நல்லா கவனிங்க. டைமெத்தில் ரைட்டா? சோ அந்த டைமெத்தில் குரூப் ஆனது எதோட அட்டாச்டா இருக்கு? 2வது கார்பனோட அட்டாச்சா இருக்கு. அது எத? டை மெத்தில் ரைட்டா? சோ மெத்தில் என்ன வரும்? புரோப்பேன் அப்படின்னு வரும். சோ புரிஞ்சுக்குங்க. ஏன் புரோப்பேன் முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல எத்தன கார்பன் இருக்குன்னு அதன்னு பார்த்துட்டு, அத வச்சு புரோப்பேன் வந்து நம்ம எடுத்தோம். அதுக்கப்புறம் அதுல ஒரு குரூப் இருக்கு. அது என்ன குரூப்னா மெத்தில் குரூப். அந்த மெத்தில் குரூப் எந்த டைம் வருது? 2 வாட்டி வருது. அதனால 2 எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஏன் 2 போடுறோம்னா, அது எதுல அட்டாச்டா இருக்குன்னு பார்க்கணும். 2வது கார்பனோட அட்டாச்டா இருக்கு. அதனால என்ன வரும்? 2,2ன்னு வரும். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் த பிரான்ச்டு செயின் ஆர்கானிக் காம்பவுண்ட் நியோபென்டேன் மே பி ரெப்ரசன்டட் பை நியோபென்டேன் ஒண்ணும் கிடையாது. நம்ம இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாரி தான். நியோபென்டேன் அது என்ன இருக்கு? பென்ட் அப்படின்னு இருக்கு ரைட்டா? சோ பென்ட்னாவே என்ன வரணும்? 5 வந்து என்னன்னா பென்ட்னாவே 5 ரைட்டா? பென்ட்னாவே 5. அப்ப 5 கார்பன் கண்டிப்பா இருக்கணும். நல்லா கவனிங்க. இங்க 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. அடியாயிரும். 1, 2, 3, 4, 5, 6 அடியாயிரும். 1, 2 அதே மாரி 3, 4, 5. இது வரலாம் இல்லாட்டா இது வரலாம். ஏன்னா CH3ல நல்லா கவனிங்க. CH3 ஹோல் பவர் 4 சீன்னு இருக்கா? இத ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவா எழுதும்போது ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவா எழுதும்போது அது எந்த மாரி வரும்னா, இந்த மாரி வரும். சி இருக்கும். இங்க ஒரு CH3 வரும். இங்க ஒரு CH3 வரும். இந்த சைடுல ஒரு CH3 வரும். இங்கிட்டு வந்துனா ஒரு CH3 வரும். இந்த மாரி வரும். இப்ப இதே இத தான் நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி பார்த்தோம். 2,2 டைமெத்தில் புரோப்பேன் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, நியோபென்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியோபென்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேரு 2,2 டைமெத்தில் புரோப்பேன். இது ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஏன்னா இது ரிப்பீட்டடா வந்து கேட்பாங்க. அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான். அதனால என்ன வரும்? கொஸ்டினுக்கு ஆன்சர். கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்ப சில பேருக்கு டவுட்டா வரலாம். சார் நீங்க வந்து பென்ட் அப்படின்னு சொன்னீங்க. பென்ட்னா 5. இந்த இடத்துல கார்பன் 5 இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆக்சுவலி என்னன்னா, இது கரெக்ட்டான ஆக்சுவலான இது வந்துன்னா இந்த மாரி இருக்காது. 2,2 டைமெத்தில் புரோப்பேன். அந்த மாரி இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம். பட் அதுக்கு வந்து என்னன்னா, நார்மல் இது சொல்றது வந்து நியோபென்டேன் சொல்றதுனால என்னன்னா, நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த மாரி பார்க்க முடியாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா, ஏ தான் வரும். மிச்சது ஏ வராதுன்னு இந்த இடத்துல நான் குடுத்துருக்கேன். நீங்க வந்து பார்த்துக்கலாம். அடுத்து which of the following கார்பனோட காம்பவுண்ட் ஷோ த பிரசன்ஸ் ஆஃப் a பிரான்ச்டான செயின் ஸ்ட்ரக்சர். அதாவது இங்க இருக்கிற ஆப்ஷன்ல எது வந்துன்னா ஒரு செயின் ஸ்ட்ரக்சர் பிரான்ச்சா இருக்கணும். கிளைச்சங்கிலி அமைப்பு வந்து எது உருவாக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நார்மலா கார்பனோட இது என்ன பண்ணணும் இந்த மாதிரி வந்து நிறைய சங்கிலியை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்குன்னு சொன்னா. இப்ப இதுலயுமே என்னன்னா நல்லா கவனிங்க. இதுலயுமே என்னன்னா கிளைச்சங்கிலி அமைப்ப
கிளைச்சங்கிலி அமைப்பு மீன்ஸ் என்னன்னா சைடுல வந்து பிரான்ச்சஸ். ஸோ சைடு பிரான்ச்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு கார்பன் இருக்கா, அந்த கார்பன் இன்னொரு கார்பன், இந்த இதுல கார்பன், இந்த மாதிரி என்னன்னா நிறைய பிரான்ச்சஸ். ஒரு இலை இருக்குன்னா, அதாவது ஒரு மரம் இருக்குன்னா மரத்துல வந்து கிளை இருக்கு, கிளையில இருந்து இலை இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சா போகுது பாத்தீங்களா. இந்த மாதிரி என்ன பண்ண எது ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்குன்னா பியூட்டேன் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க வேற எப்படி கூட ஆன்சர் பண்ணலாம்னா, இருக்கிற ஆப்ஷன்ல மீத்தேன் பாருங்க. மீத்தேன்ல ஒரே ஒரு கார்பன் மட்டும் தான் இருக்கும். நான் என்ன சொன்னேன், அதிகமான கார்பன் இருந்தா தான் செயினை ஃபார்ம் பண்ண முடியும், ரைட்டா? ஒரே கார்பனை வச்சு செயினை ஃபார்ம் பண்ண முடியுமா என்ன? அதனால பாசிபிளே கிடையாது. அடுத்து ஈத்தேன். ஸோ ஈத்தேனுமே என்னன்னா 2 தான் இருக்கும். ஸோ ஈத்தேன் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க, ஈத்தேன் இருக்கு. 2 கார்பன் தான் இருக்கும். அப்ப 2 கார்பன் அதுவும் பிரான்ச்சுக்கு வந்து பாசிபிள் கிடையாது. அடுத்து சைக்ளோஹெக்சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்து அதிலே பேர் இருக்கு. அது வந்து சைக்கிளிக் ரிங்கான காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணக்கூடியதான் இருக்கும். நிறைய கார்பனோட இதுல அந்த பேர்லயே நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ எது வந்து பிரான்ச்சை ஃபார்ம் பண்ணக்கூடியதுன்னா பியூட்டேன் தான் ஃபார்ம் பண்ணக்கூடியது. அதனால என்ன வரும்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பியூட்டேன் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு. இது நீங்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். அதனாலதான் வந்து சொல்றேன். சரி, அடுத்து ஐயூபேக் நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். இப்ப இந்த இருக்கிற வந்து என்னன்னா நம்மளோட ஐயூபேக் நேம் வந்து என்னன்னா கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன, கார்பனோட எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5. ஸோ அப்ப 5ன்னு வருது. 5னாவே என்ன, பென்டா. இல்ல கவனிங்க, 5னாவே வந்து பென்ட். ஸோ அப்ப பென்ட்ன்னு இருக்கணும், ரைட்? எல்லாத்துலயும் பென்ட் இருக்கு, ரைட்? எல்லாத்துலயும் பென்ட் இருக்கு. பட் அது வந்து பென்டேனா, பென்டீனா, இல்ல பென்டேனா, இங்கேயும் பென்டேன் இருக்கு, இல்ல இங்கேயும் பென்டேன் இருக்கு. இப்ப பென்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நல்லா கவனிங்களேன். பிஆர்னா வந்து புரோமின். ஸோ புரோமோ பென்ட், ரைட்டா? புரோமோ பென்ட் அது வந்து ஓகே. புரோமோ பென்ட். இப்ப இந்த புரோமின் எதோட கனெக்ட் ஆயிருக்கு? எந்த கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு? 2வது கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கா? ஸோ அப்ப 2வது புரோமோ அதுல பென்டேனா, ஏன்னா என்ன, சிங்கிள் பாண்ட், ரைட்டா? ஏன்னா சிங்கிள் பாண்ட். ஈனா என்ன, டபுள் பாண்ட். ஈனா டபுள் பாண்ட். ஐனா வந்துன்னா ட்ரிபிள் பாண்ட், ரைட்டா? இப்ப இதுல என்ன எந்த பாண்ட் வந்து இது ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். நல்லா கவனிங்க. என்ன மாதிரி வந்துன்னா பாண்ட ஃபார்ம் பண்ணுனா சிங்கிள் இது சிங்கிள் பாண்ட வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருது. அதாவது 5 கார்பன் ஆட்டம் இருக்கு. அந்த 5 கார்பன் ஆட்டத்துல தான் ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்க இருக்கிறது புரோமின், இங்க இருக்கிற ஹைட்ரஜன், இங்க இருக்கிற ஹைட்ரஜன், இங்க இருக்கிற வந்து ஹைட்ரஜன். இது எல்லாமே என்னன்னா சிங்கிள் பாண்ட்ல தான் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால என்ன வரும்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கிறதா. அதாவது ஆப்ஷன் ஏல இருக்க 2 புரோமோ பென்டேன் தான் வந்து வரும். நல்லா கவனிச்சிங்க. பென்ட் கண்டுபிடிக்க தெரியும். புரோமோ வந்து என்னன்னா புரோமின், அதனால புரோமோ. அது எத்தனாவதுல கனெக்ட் இருக்குன்னா 2வது. அப்ப இந்த பகுதி உங்களுக்கு கரெக்டா இருக்கும், ரைட்டா? இந்த பகுதி கரெக்டா 2 புரோமோ பென்ட் வரைக்கும் கரெக்டா இருக்கும். இது வராது, இது வர எலிமினேட் பண்ணலாம். இப்ப பென்டேனா இல்ல பென்டீனா அதுவும் டவுட் வரும். மோஸ்ட் ஆஃப் த இது என்னன்னா சிங்கிள் பாண்ட ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான். இந்த ஸ்ட்ரக்சர் சிங்கிள் பாண்ட் தான். டபுள் பாண்ட்ல இருக்கு ரொம்ப வந்து பெருசா இருக்கும். பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவே ரொம்ப பெருசா இருக்கும். அதனால தான் டபுள் பாண்ட ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கும். கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். அடுத்து த கண்டெக்ஸ்ட் ஆஃப் எ கார்பனோட காம்பவுண்ட் வாட் கேரக்டரிஸ்டிக் பிரான்ச்சான செயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கார்பனோட சேர்மங்களை கிளைச்சங்கிலி அமைப்போட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. கிளைச்சங்கிலி அமைப்பு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கார்பனானது சங்கிலியை வந்து என்னன்னா ஃபார்மேஷனா பண்ணக்கூடியதா இருக்கும். அதான் கேட்டனேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம். சங்கிலியாக்கம் அப்படின்னு கூட சொன்னா. ஆனா நிறைய இதுலயே டைப் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பிரான்ச்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. ஸோ அதுல என்னன்னா பிரான்ச்டான செயின் ஸ்ட்ரக்சர். பிரான்ச்னா இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, இதான் பிரான்ச் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இந்த லைனு, அடுத்து இந்த லைனு, அடுத்து மேல் லைன். இந்த மாதிரி வந்து என்னன்னா பிரான்ச்சா வந்து கிரியேட் பண்றது. இந்த மாதிரி பிரான்ச்சை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அதோட கேரக்டர் வந்து கேட்கறாங்க. அந்த கேரக்டர் நல்லா கவனிங்க. கார்பன் ஆட்டம் பாண்டட் டு 4 டிஃபரெண்ட் ஆட்டமா கிடையாது. அது வந்து ஒரு கேரக்டர் கிடையாது. இது கரெக்டான கேரக்டர் என்னன்னா கார்பன் ஆட்டம் அட்டாச் டு த மெயினான கார்பன் செயின் ஃபார்மிங் த சைடு குரூப். நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு கார்பன் ஆட்டம் அரேஞ்ச் கண்டினியூஸ் ஸ்ட்ரைட் லைனு பிரான்ச் தானே, அப்ப ஸ்ட்ரைட் லைனா இருக்குன்னு சொல்லிட்டு இது எடுக்கலாம். பட் இது வந்து கிடையாது. கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ஏன்னா சைடு குரூப்பை ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா பிரான்ச்னாவே என்ன பண்ணும், இந்த இருக்கா மெயினான, நல்லா கவனிங்க. மெயினான கார்பன்ல தான் என்ன பண்ணுது, இன்னொரு கார்பன் அட்டாச் ஆகுது. மெயினான கார்பன்ல இன்னொரு கார்பன் அட்டாச் ஆகுது. ஸோ அப்ப என்ன ஒரு பிரான்ச்சான செயின் ஸ்ட்ரக்சர்னாவே
மெயின் கார்பன்ல இன்னொரு கார்பன் சேர்ந்து என்ன பண்ணும், ஒரு சைடு குரூப்பா ஃபார்ம் பண்ணும். அதுதான் அதோட கேரக்டர். கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். அடுத்து, வாட் இஸ் ஃபார்ம் when ethanol oxidized using a oxidizing agent like alkane, KMnO4? அது ஒண்ணும் கிடையாது. எத்தனால். எத்தனால் இருக்கு பாத்தீங்களா, அதுல என்ன சேர்க்கிறாங்க, ஒரு ஏஜென்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சேர்க்கும் போது என்ன ஃபார்ம் ஆகும்னா எத்தனோயிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். எத்தனாலோட ஒரு ஆக்சிடைஸ்டு எத்தனால் ஆக்சிடைசிங் ஏஜென்டோட சேரும்போது பர்டிகுலரா KMnO4 சேரும்போது என்ன கிடைக்குன்னா எத்தனாயிக் ஆசிட். இது என்னன்னா கம்ப்ளீட்டாவே வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி யூஸ் அப்படின்னு வந்து பார்த்திருக்கோம். எத்தனால் நல்லா கவனிங்க, எத்தனாலோட இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். அதே மாதிரி எத்தனாயிக் ஆசிட், எத்தனால்ல இருந்து என்ன பண்ண முடியும்னா எத்தனாயிக் ஆசிட் எடுக்க முடியும். ஆன்சர் வந்து இதா வரும். நீங்க பார்த்துக்கலாம். எத்தனால் when oxidized using the oxidizing agent, யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, எத்தனாயிக் ஆசிட், இதுக்கு இன்னொரு பேர் அசிட்டிக் ஆசிட். எத்தனால்ல இருந்து எத்தனாயிக் ஆசிட் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து, unsaturated carbons dash the then the saturated carbon compound. saturated unsaturated ஆல்ரெடி பார்த்துட்டோம். நல்லா கவனிங்க, saturated என்பது சிங்கிள் பாண்ட் இருக்கு ரைட்டா, சிங்கிள் பாண்டான கார்பன் ஆட்டம். ஆனா unsaturated மோர் தென் ஒன்னான கார்பனுக்கான பாண்ட் இருக்கும் ரைட்டா. ஒரு பாண்டு ஐ மீன் இது ஒரே சிங்கிள் பாண்டு மட்டும் இருக்கும். இதுல 2 பாண்டு 3 பாண்டு இந்த மாதிரி வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட வந்து பாண்டுகளை கொண்டிருக்கும். ஒண்ணுக்கு மேற்பட்ட பாண்டுகளை கொண்டு இருந்துச்சுன்னா அதுல என்ன சொல்லுவேன்னா ரியாக்டிவிட்டி பண்பு. இந்த ரியாக்டிவிட்டி பண்பு, வினைத்திறன் பண்பு ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப அன்சாச்சுரேட்டட் கார்பன் என்ன சொல்லுவாங்க, மோர் ரியாக்டிவ் தென் சாச்சுரேட்டடோட கார்பன். அதனால என்ன, மோர் ரியாக்டிவ், அதிக வினைத்திறன் கொண்டது. ஆப்ஷன் பி தான். அடுத்து, which structural feature contribute to the high reactivity of the unsaturated organic compound? இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்ம பார்த்தோம். பட் அதுக்கான ரீசன் என்னப்பா அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் ஹாலோஜன் ஆட்டம் தான் அது கிடையாது. இன்கம்ப்ளீட் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் அதுவும் கிடையாது. டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அதுவும் கிடையாது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் பிட்வீன் த கார்பன் ஆட்டம், இதுதான் முக்கியமான ரீசன். அதாவது அன்சாச்சுரேட்னாவே டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அந்த மாதிரி பாண்ட் இருக்கும் போது என்னன்னா அதோட ரியாக்டிவிட்டி பண்பு ஹையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். அடுத்து பாருங்க, சரி, 2-methyl propane as a same molecular formula of which one of the following? இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. 2-methyl propane, இதுக்கு மேல சொல்லணும்னா பியூட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூட்டேனுக்கு இன்னொரு பேர் தான். பியூட்டேனுக்கோட இன்னொரு பேர் தான் என்ன சொல்றேன்னா 2-methyl propane அப்படின்னு சொல்றது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். இது வந்து ஸ்கூல் புக்ல ஒரு இடத்துல வந்துன்னா ஒரு டேபிளர் காலம் மாதிரி வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்கூல் புக்னா என்சிஆர்டில. என்சிஆர்டி பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பேன், உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், அதனாலதான் சொல்றேன். அடுத்து, எந்த யூனிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கார்பன் ஆட்டம் எனபிள் தம் டு ஃபார்ம் த லாங் அண்ட் ஸ்டேபிளான செயின்? பார்த்தோன்னே உங்களால என்னன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். சங்கிலித்தன்மை. ஆப்ஷன் டி தான் வரும். பட் இந்த சங்கிலித்தன்மை அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்துன்னா எக்ஸாம்பிள் இருக்கும், அப்படி இருக்காது. கேட்டனேஷன் அப்படி இல்லைவாங்க, கேட்டனேஷன் அப்படின்னு கூட கொடுப்பானுங்க. சரி, சங்கிலித்தன்மை நீங்க ஈஸியா வந்து ஓகே செயின் இருக்கு அப்ப சங்கிலி அப்படின்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டு அப்படி கொடுக்க மாட்டான். நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்னன்னா கொஸ்டின் கொடுக்கறனால மேபி நான் கொடுத்துருக்கேன். பட் ஆக்சுவலா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. நீங்க தெரிஞ்சுக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இதையும் நீங்க பாத்துக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து, which of the following alcohol commonly used as a fuel or fuel additive? ஸோ ஆல்கஹால் அப்படின்னு வந்துட்டாவே எது வந்து யூஸ் பண்றதுன்னா எத்தனால் தான். நீங்க பார்க்கலாம், எத்தனாலோட டெய்லி யூசஸ் வந்து பாருங்களேன், நிறைய இதுல நம்ம யூஸ் பண்றது. அதாவது ஸ்பிரிட்னா மதுபானம், திருத்தப்பட்ட மதுபானம், இதெல்லாம் எல்லாத்துலயும் என்னன்னா எத்தனால் வந்து யூஸ் பண்ண தான் செய்யறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ஆல்கஹால் மதுபானம் வரும்போது அது என்ன ஒரு சைடு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இன்னும் ஃபியூலுக்குமே வந்து என்னன்னா யூஸ் பண்ணிக்கிறோங்க ரைட்டா. அதனால என்ன வரும், ஆப்ஷன் டி தான். அடுத்து பாருங்க, கார்பனோட வெர்சடைல் நேச்சரை பத்தி கேட்டிருக்காங்க. ability to form bonds with other carbon atom giving the rise to the large molecule. இது உண்மைதான், கரெக்டா தான் இருக்கு. ability to form the double bond with the other carbon atom நம்ம பார்த்தோம். டபுள் பாண்டை கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஹைட்ரோ கார்பன் பார்த்தோமா. the ability to form with the other atom like
ஆக்ஸிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் ஹைட்ரஜன். எஸ், இதுவும் உண்மைதான். எல்லாத்து கூட என்ன பண்ண முடியும்னா, கார்பனால வந்து என்னதுன்னா, ஈஸியா வந்து பிணைப்புகள வந்து உருவாக்க முடியும். அதனால இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா இருக்கு. ஆப்ஷன் பி தான் வரும். ஜஸ்ட் என்னன்னா, கார்பனுக்கான பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சா போதும். நீங்க வந்து ஆன்ஸர் பண்ணிடலாம். அடுத்து, ஈச் சக்சீடிங் மெம்பர் ஆஃப் எ ஹோமோலோஜஸ் சீரியஸ் ஆஃப் ஆல்கேன் differ from the previous one by the unit that consist of கிடையாது. ஆல்கேன் ஒரே போன்ற தொடரில் அடுத்தடுத்த உறுப்புகள் முந்தியதிலிருந்து எந்த அலகால் வேறுபடுகின்றன? இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஹோமோலோகோஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, ஹோமோலோகஸ். இது என்னன்னா ஒரே மாதிரியான வந்துன்னா ஹைட்ரோ கார்பன் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்ப ஹோமோலோகஸ் மீன்ஸ் வந்து இப்ப ஆல்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கேன் இருக்கு வந்துன்னு வச்சுக்கலேன். ஆல்கீன் என்னன்னா ஒரே மாதிரியான வந்துன்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் சின்ன வந்து என்னன்னா மாறுபாடு மட்டும் தான் இருக்கும். அது என்னன்னா, அந்த இதுல ஒரு ஆல்கேன் இருக்குன்னா, அதுக்கு அடுத்து வர ஆல்கேன் CH2 யூனிட் வந்து டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதாவது கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கலாம். இங்க பாருங்களேன். அதாவது நான் உங்களுக்கு புரியிருக்கா சொல்றேன். இப்ப ஆல்கீன் இருக்கா? ஆல்கீன் என்பதுன்னு டபுள் பாண்ட் இருக்குமா? இப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்ப இந்த ஆல்கீனுக்கு வந்து N=1 போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கான ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் இதுதான். இத வச்சுனா CH2ன்னு வரும். அதுக்கப்புறம் போடும்போது C2H4 வரும். அதுக்கப்புறம் போடும்போது இந்த மாரி கூடிக்கிட்டே வரும். CH2 இருக்கா? C வந்து கூடும், H வந்து 4ஆ மாறும். இந்த ஃபார்முலால வந்து என்னன்னா இன்டு 2 போட்டு வந்துரும். ஸோ என்னோட 1 இருந்துச்சுன்னா, என்னோட 2 இருந்துச்சுன்னா, என்னோட 3. அப்ப என்னன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்குமே இப்ப ஆல்கீனுக்கு ஒரு மாரி இருக்கும். ஆல்கேனுக்கு ஒரு மாரி இருக்கும். ஆல்கைனுக்கு ஒரு மாரி இருக்கும். அந்த இதுல என்ன ஆல்கேனுக்கு எந்த மாரி இருக்குன்னா, இத விட கம்பேர் பண்ணும்போது அடுத்த இது CH2 யூனிட் வந்து டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. CH2னா 1 கார்பன் 2 ஹைட்ரஜன் ரைட்டா? 1 கார்பன் ஒரே ஒரு கார்பன். 1 கார்பன் 2 ஹைட்ரஜன் வந்து என்னன்னா டிஃபரன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால 1 கார்பன் அண்ட் 2 வந்து ஹைட்ரஜன். கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். நான் சொல்றது மேபி உங்களுக்கு வந்து என்ன டவுட்டா இருக்கலாம். பட் வந்துனா ஒரே மாதிரியான சேர்மங்கள என்ன பண்ண முடியும்னா, ஹைட்ரோ கார்பன் வந்து உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு இதுக்கு மாரி இதுக்கான அதாவது ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரே மாதிரியான பேட்டர்னான வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுல வேறுபாடு என்னன்னா, ஒவ்வொரு இத பொறுத்தல. இப்ப ஆல்கேன்னா CH2 யூனிட் வந்து வேறுபாடு இருக்கும். ஆல்கீன்னா அதே மாரி வேற மாரி இருக்கும். ஆல்கைன்னா அதுக்கு வேற மாரி இருக்கும். இதுதான் வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல என்னால என்டையரா வந்து சொல்ல முடியல. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அத எடுத்தனாவே ஒரு தனியா ஒரு 1/2 மணி நேரம் வேணும். அதனால வந்து ஃபண்டமெண்டல் கம்ப்ளீட் பண்ணனால அத பாருங்க. நல்லாவே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ரைட். அடுத்து வாங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட் குடுக்குற ஆப்ஷன்ல எது இல்ல? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கரிம சேர்மங்கள் அப்படின்னு வந்தாவே, கரிம அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாவே, அதுல என்ன இருக்குன்னா, கார்பனும், ஹைட்ரஜனும் டெஃபினட்டா வந்துனா, அந்த பாண்ட வந்து உருவாக்கும்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்களேன். ஹைட்ரஜன் இருக்கு, கார்பன் இருக்கு. ஹைட்ரஜன் இருக்கு, கார்பன் இருக்கு. ஹைட்ரஜன் இருக்கு, கார்பன் இருக்கு. சோடியம் கார்பனேட்ல ஹைட்ரஜனும் கிடையாது, கார்பனும் கிடையாது. அதனால இது வராது. ஆப்ஷனுக்கு ஆன்சர் டி தான் வரும். அடுத்து 25வது கொஸ்டின் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லிட்டேன். சேம் டாபிக் தான். ஐ மீன் சேம் பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் தான். உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா, ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து 26. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிலாங் டு த ஆல்கைன் குரூப்? ஸோ ஆல்கைன் குழுவை சேர்ந்தது எது அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும். ஹைட்ரோ கார்பனோட டைப்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட்னு பார்த்தோமா? அது ஆல்கேன், ஆல்கீனு, ஆல்கைன் அப்படின்னு இருந்தது. ஆல்கேனா சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஆல்கீன்னா அட்லீஸ்ட் டபுள் பாண்ட் ஒன்லியாவது இருக்கும். ஆல்கைன்னா 1 ட்ரிபிள் பாண்டாவது இருக்கும்னு சொல்றது. இதுக்கான ஜெனரல் ஃபார்முலா இது. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. இது மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு நான் PDF கொடுக்கும்போது மாடிஃபை பண்ணி கொடுத்துறேன். என்னன்னா, நல்லா கவனிங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்துனா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து ஒரே மாதிரியான சீரிஸ் போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆல்கீனுக்குன்னா ஒரு மாரி இருக்கும். ஆல்கைனுக்குன்னா ஒரு மாரி இருக்கும். அந்த ஆல்கைன் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. C2H2 இருக்கு. C3H4 வரும். C4H6 வரும். இந்த பேட்டர்ன்ல என்னன்னா நல்லா கவனிங்க. இந்த பேட்டர்ன்ல C2H2, C3H4, C4H6
இது என்னன்னா, இது ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்கு. இந்த ஆல்கீன் இந்த ஃபார்முலா மட்டும் தப்பா இருக்கு. நான் மாடிஃபை பண்ணிறேன். பட் அது கரெக்ட்டா அந்த ஃபார்முலா போடும்போது இந்த மாரி பேட்டர்ன்ல வரும். இப்ப இதுதான் என்ன ஆல்கைனுக்கானது. இப்ப அதே ஆல்கீன் இந்த இடத்துல இருக்க மாரி ஆல்கீன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆல் ஆல்கீன் ஆல்கீன். ஸோ ஆல்கீனுக்கானது பார்த்தோம்னா C2H4 தான் ஸ்டார்ட்டிங்கே. C3H6 வந்து வரும். C4H8 வரும். இந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் உங்களுக்கு தெரியணும். C2H4 இடத்துல C2H2 அதே மாதிரி ஆல்கேன். இந்த ஒவ்வொரு இதுக்கும் இது தெரிஞ்சா போதும். அதுல இருந்து என்ன ஆயிட்டுனா 2 2 வந்துன்னா ஆட் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம என்ன தெரியணும்? ஆல்கைன் ரைட்டா? ஸோ ஆல்கைன்ல என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கோடது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கோடது எதுல வரும்னா எத்தின். ஸோ எத்தின் C2H2. C2H2 நல்லா கவனிங்க. C2H2 இருக்கணும். C3H4 இருக்கலாம். C4H6 இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? இதுல எது இருக்கு பாருங்களேன். C3H4 இருக்கு. சரி எதுவுமே கரெக்டா இல்ல. கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி தான் வரும். ரைட்டா? சரி. அடுத்து which of the following product formed on a complete combustion of a hydrocarbon? ஒண்ணு கிடையாது. ஒரு ஹைட்ரோகார்பன் முழுமையாக எரித்தால். நார்மலா வந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணு எரிச்சோம்னு வச்சுக்கோங்க. ஃபைனலா என்ன கிடைக்கும்? ஒரு ஹைட்ரோகார்பன்னா ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் கூட எடுத்துக்கலாம். ஃபைனலா இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வந்து கிடைக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருதுன்னா பொல்யூஷனை கிரியேட் பண்றது ரைட்டா? ஜஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் சாப்டர்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது. ஆப்ஷன் சில இருக்கு. 28வது கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க வந்து சொல்லுங்க. அடுத்து which type of bond present between the carbon atom in a saturated hydrocarbon? ஸோ சேச்சுரேட்டட்னா சிங்கிள் பாண்டு கொண்டிருக்கும். ஆப்ஷன் பி தான் வரும். ஆல்ரெடி லேர்ன் பண்ணியாச்சு. அடுத்து what is the UPAC name for the organic compound with the 2 carbon atom and hydroxyl functional group? அதாவது ஒண்ணும் கிடையாது. ஹைட்ரோ கார்பன்லயே வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாதிரியான ஃபேமிலியை கொண்டிருக்கும்பா அப்படின்னு சொல்றது. இப்ப பாருங்களேன் இந்த இடத்துல OH அப்படின்னு இருக்கா? ஆல்கஹால் ஆனது எல்லாமே OH வந்து கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எத்தனால் இருக்கு. அந்த எத்தனால கரெக்டா பாத்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா OH இருக்கும். அதாவது ஆறுல என்ன வேணா வரலாம். கண்டிப்பா OH இருக்கும். அப்ப என்ன ஆல்கஹால் குடும்பத்துல கண்டிப்பா அது ஏதாவது ஒரு மூலையில அந்த OH வரும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்றது. அவன் டைரக்டா சொல்லிட்டான். OH அப்படின்னு சொல்லிட்டான். OH அப்படின்னு வந்துட்டாவே கண்டிப்பா என்ன ஆல்கஹால் குரூப். ஆல்கஹால் என்ன இருக்கு? எத்தனால் இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். இந்த மாதிரி ஈஸியா கனெக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ணணும். அடுத்து which of the following statement correct for the benzene வந்து கேக்குறாங்க. ஓகே என்ன இட்ஸ் a 6 member cyclic-ஆன கார்பன் காம்பவுண்ட் இருக்கு. it has a 3 single and 3 double bond. அடுத்து மாலிகுலர் ஃபார்முலா C6H14. பென்சின் பேசிக்கா நீங்க வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். C6H6 நல்லா கவனிங்க. C6H6 தான் வந்து பென்சினுக்கான மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அதாவது சாரி ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா டெஃபினட்டா இது வராது. எடுத்துட்டாவே சி வரக்கூடாது. சி வரக்கூடாது. அப்படின்னாவே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான். பேசிக் தெரிஞ்சா போதும் ரைட்டா? இட் ஹாஸ் அ 3 சிங்கிள் அண்ட் 3 டபுள் பண்ணா எஸ் இருக்கு. சைக்கிளிக்கான கார்பன் காம்பவுண்ட் உருவாக்கலாம் எஸ். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு சைக்கிள் மாதிரி. ஒரு சைக்கிளிக்கான ஸ்ட்ரக்சர் தான் வந்து பென்சினோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். அடுத்து which of the following is a homologous series? நான் ஆல்ரெடி சொல்றேன். ஹோமோலோகஸ்னா ஒரே மாதிரியான வந்து தொடர் இணைப்பை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரே மாதிரியான குடும்பத்தை வந்து சேர்ந்தது அப்படி கூட வந்து வச்சுக்கலாம். நல்லா கவனிங்களேன். ஈத்தின் இருக்கு, இத்தைன் இருக்கு, இத்தேன் இருக்கு. வேற வேற ரைட்டா? எல்லாமே கார்பனோட இதுல வந்து பாண்ட் பார்த்தீங்கன்னா வேற வேற பாண்ட். அப்படி இது வராது. மெத்தேன் இருக்கு, ஈத்தேன் இருக்கு. ஆனா ஈத்தீன் ஒன்னே ஒண்ணு மாறிடுச்சு. மீத்தேன் இருக்கு, ஈத்தேன் இருக்கு, புரோப்பேன் இருக்கு. எல்லாமே ஏன்ல இருக்கு. ஒரே மாதிரியான வந்துன்னா பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணக்கூடியது ஆப்ஷன் சி தான் வரும். மீத்தேன் இருக்கு, மீத்தேனால் இருக்கு, மெத்தனோயிக் ஆசிட் வேற வேற இருக்கு. ஆனா ஒரே மாதிரி இருந்தாலும் அதுல வேற வேற வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணனால இது வராது. கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா சி தான் வரும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹோமோலோஜியஸ் ஹோமோலோஜியஸ் சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஃபேமிலி ஆஃப் காம்பவுண்ட் தட் ஹேவ் சேமான ஃபங்க்ஷனல் குரூப் சிமிலரான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமான ஜென்ரல் ஃபார்முலா ஒரே மாதிரியான ஃபார்முலா ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்குன்னு சொல்றது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்.
ஆல்கீன்னா அதுக்கு ஒரு மாரி இருக்கும். ஆல்கீன்னா அதுக்கு ஒரு மாரி இருக்கும். ஆல்கைன்னா அதுக்கு ஒரு மாரி இருக்கும். அடுத்து, which of the following statement correctly explain the why carbon form a covalent bond in organic compounds? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கோவலன்ட் பாண்டுக்கான பேசிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்னன்னா, அதை டேபிள்னு சொல்லிட்டேன். நான் பேசிக்கா உங்க எடுத்ததுக்கான ஸ்லைடு இங்க குடுத்துருக்கேன். அவன் ஏன் வந்து கோவலன்ட் பாண்ட ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றான். அதுகிட்ட ஹையான டெண்டன்சி இருக்கா? பாசிட்டிவான அயன்ஸ். அயனிகளே அதுகிட்ட கிடையாது. அயன்ஸே கிடையாது. கார்பன் ஹேவ் அ ஃபுல்லான அவுட்டர் ஷெல் கிடையாது. 4 வேலன்ஸ் எலக்ட்ரான கொண்டிருக்கு. கடைசி கூட்டுல வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு ரைட்டா? அதனால இது வந்து வராது. கார்பன் ஈஸிலி டொனேட் ஆல் த வேலன்ஸ் எலக்ட்ரான் டு த நான் மெட்டல்னா இது இருக்கட்டும். Carbon has a 4 electron in the outer shell and share the electron to complete its octet. அது அதோட கூட்ட கம்ப்ளீட் பண்றதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரெடியா இருக்கும் எலக்ட்ரானை ஷேர் பண்றது. கோவலன்ட் பாண்டாவே என்ன பண்ணும்? எலக்ட்ரான் ஷேரிங் இருக்கா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ப்ராப்பர் எது வரும்னா ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்து, which of the following hydrocarbon are ஆர்கானிக் காம்பவுண்ட் வித் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு வந்தாவே என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். நம்ம பேசிக்காவே பார்த்தோமா, ஒரு ஹைட்ரோ கார்பன் சொல்றாங்கன்னாவே அது ஒரு காம்பவுண்ட் தான் ரைட்டா, ஒரு சேர்மம் தான். அந்த சேர்மத்தை எதனால ஆயிருக்கும்னா கார்பனாலே ஹைட்ரஜன் மட்டும் தான் ஆயிருக்கும். எனக்கு ஆன்சர் இதா வரும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் வந்து என்னன்னா, மொத்தம் எவ்வளவு 34 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம பார்த்திருக்கோம். ஒரே ஒரு டாபிக்ல 34 பார்த்திருக்கோம். இது போதும். இதன் மூலம் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு என்டையர் இந்த இந்த சாப்டரே என்ன ஆயிரும்னா கம்ப்ளீட் ஆன மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுங்க, டெஸ்ட் எடுங்க, எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இதை தவிர நீங்க வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களை நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்டையர் கிளாஸஸ், கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எல்லாமே நான் ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்றேன். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வந்து என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. ஏதாவது டவுட் வரும்போது வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு. நீங்க கேட்க கண்டிப்பா உங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா ஆன்சர் பண்றேன். இப்போ இந்த என்டையர் ஒன்ஸ் நீங்க ஆப் ஆர் வந்து வெப்சைட் எல்லாமே நான் நிறைய டெமோ கிளாஸஸ்மே கொடுத்துருக்கேன். நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதை எப்படி வந்து நீங்க ஜாயின் பண்ணா ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். கீழே நீங்க ஸ்டோர் அப்படின்னு போகலாம். இல்லை ஹோம்லேயே ஆல் இன் ஒன் ஜிஎஸ் அண்ட் மேத் கோர்ஸ்ன்னு இருக்கும். நான் மேத்மே கொடுப்பேன். டெஃபினட்டாக நான் மேத் என்ன பண்ணுவேன்னா கம்ப்ளீட் பண்ணுவேன். ஒன்ஸ் சயின்ஸ் முடிச்சோன்னே நான் என்ன பண்ணிடுவேன்னா மேத் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ ஓவரால் இது 533 இருக்கும். பட் நீங்க பே பண்ணும்போது 580 பே பண்ணுவீங்க. 1 இயர் வந்து வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையிலிருந்து 1 இயர் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருதுன்னா ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற ஒரு கம்பெனி உங்க கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் என்னன்னா இந்த அமௌண்ட் 580 வந்து வர்றது. சொல்லிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்து இந்த வீடியோட கமெண்ட்ல கேளுங்க. நான் ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.